இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு முடிவுகளை இணையதளம் மூலமாகவும் மற்றும் மொபைல் ஆப் மூலமாகவும் ஈஸியாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியின பிறகு அதை செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வெப்சைட் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் மொபைல் ஆப் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGETNGOன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TGE.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ரிசல்ட்னு சொல்லிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ரிசல்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு தேர்வு முடிவுகள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும். அதுக்கே ரிசல்ட் வெளியான பிறகு +2 ரிசல்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் சப்ஜெக்ட் நேம், தியரி மார்க், ப்ராக்டிக்கல் மார்க், டோட்டல் மார்க் எவ்வளோ, எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் உங்களுக்கு எரர் ப்ராப்ளம் வந்தால் நெக்ஸ்ட் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு TN ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க விடுதீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு TN results.nic.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் 8th May 2025 9 PM சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வெளியின பிறகு ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ஷோ ஆகும். ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான சப்ஜெக்டோட நேம், இன்டர்னல் மார்க், தியரி மார்க், ப்ராக்டிக்கல் மார்க் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகிட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ, பாஸ் ஆகிருக்கீங்களான்னு சொல்லி டீட்டெயில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக ரிசல்ட் பார்க்குறது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு 12th ரிசல்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா TN 12th ரிசல்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். TN சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சர்ச்சில் ஆப்ஷனில் ஃபஸ்ட் எது ஷோ ஆகும். TN 12th ரிசல்ட் சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப் இருக்கும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் TN HSC +2 ரிசல்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி கொடுத்துட்டு ரீவேல்யூஷனுக்கான லிங்க், இன்ஜினியரிங் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி வியூ யுவர் HSC +2 ரிசல்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இது ஓல்டு ரிசல்ட்டுக்கான பேஜ் தான் ஷோ ஆகுது. 9ஆம் தேதி அப்டேட் பண்ணுறாங்க. அதில் ரிசல்ட் 2025 சொல்லியிருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டேட் மந்த் இயர் இருக்க ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிவிட்டு ரெண்டுமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் கேரக்டர்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கெட் மார்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் +2 ரிசல்ட் சப்ஜெக்டோட நேம், தியரியில் எவ்வளோ மார்க், ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க், இன்டர்னல் எவ்வளோ மார்க், டோட்டல் மார்க் எவ்வளோ, எக்ஸாமில் நீங்கள் பாஸா அல்லது ஃபெயிலான்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.